ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு ஸ்கிரீன் ஆஃப் பண்ணி ஸ்கிரீன் ஆஃப் பண்ணி பிரச்சனை ஓகேண்ணா ஒன்றும் பிரச்சனை விடுங்க. வணக்கம், என் பேர் சக்தி ஆனந்தன், மை வித்யாஸ் மார்க்கெட்டிங் கம்பெனியுடைய ஓனர். ஸோ ஏதாவது கேள்வி தான் கேட்கலாம், நான் பதில் சொல்ல தயாராக இருக்கேன். நீங்க ஒரு வாரமா எந்த வழக்கு பேசுறீங்க அந்த வழக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க. தொடர்ந்து பேசுறீங்க இல்ல, நான் என்ன சொல்றேன்னா ஒரு வாரம் நீ தொடர்ந்து பேசுறீங்க இல்லையா, அந்த வழக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா எங்க கம்பெனி ஏதோ 2 பிரிவுகளை தப்பு செய்ய சொல்லிட்டு வழக்கு போட்டிருக்காங்க. அதுல ஒண்ணு என்னன்னா சிட்ஸ் அண்ட் பட்ஸ் ஆக்ட் 1979 நினைக்கிறேன். இன்னொன்னு என்னன்னா அன்ரெகுலர் மணி ஸ்கீம் சொல்லி போட்டிருக்காங்க. இது ரெண்டுக்கும் இவங்க சம்பந்தம் இல்லை. அதுக்கான விளக்கத்தை நானும் என்னோட வக்கீலும் கொடுத்துருக்காங்க. நான் முடிச்சுட்டு வந்திருக்கேன். அவ்வளவுதான். அதுக்கு என்னென்ன முகாந்திரம் இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு எல்லாம் கேட்டிருக்காங்க. அது சார்ந்த அத்தனை விஷயங்களுக்கும் நான் ஆன் ரெக்கார்டு பதில் சொல்லியிருக்கேன், எல்லா விளக்கம் கொடுத்துருக்கேன். ஓகே, நீங்க போயிட்டு வாங்க, மேல் கூட தேவையான கூப்பிட சொல்லியிருக்காங்க. இப்போ முடிச்சு வெளியே வந்திருக்கேன், உங்க கூட பேசியிருக்கேன். சரி, ஓகே. என்ன புகார் கொடுத்தாங்க சார்? என்ன புகார் கொடுத்தாங்க? புகார் என்ன கொடுத்தாங்க? சரி சரி, ஓகே, ரைட்டு. அதாவது ஓகே, இப்போ இது அவங்களுக்கு எப்ப தெரியுமாமா? அடுத்த கேள்வி, இப்போ கம்ப்ளைண்ட் பண்றாங்களா, இது அவங்களுக்கு எப்ப தெரியும்? நீட்டா தெரியுமா? நான் சொல்றது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, யார் வேணா கொடுத்துட்டுங்க சார். அதை சட்டப்படி நிறுவனம் எதிர்கொள்ளும். அது அந்த கம்பெனி என்னவோ அது பார்க்க போகுது, ஓகேவா? அது மேட்டர் கிடையாது. பட் என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ இத்தனை ஆயிரம் கோடி ஊழல் பண்ணிருக்காங்க, இதுல இவங்க பினாமியா இருக்காங்க, அப்படி இருக்காங்க சொல்றாங்க இல்லைங்களா? இது அவங்களுக்கு எப்ப தெரியும்? நான் கம்பெனி அமைச்சு 2 வருஷம் ஆச்சு, ஏன் அது இத்தனை தெரியலையா? இன்னைக்கு கண்டுபிடிச்சாங்களா அவங்க? அதை தாண்டி இவங்க சொல்ற நிறுவனம் இருக்கு இல்லைங்களா, நான் 2.5 ஒர்க் பண்ண கம்பெனி தான், அது ஒன்றும் மாட்டுக்கிறது கிடையாது. ஆனா அதுல வெளியே வந்து கம்பெனி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் அவங்க புகார் பதிவு வேணும் இல்லை, கோமால இருந்தாங்களா? இன்னைக்கு தான் ஞாபகம் வந்துச்சு உங்களுக்கு. என்ன காரணம்? இப்ப என்ன ஒண்ணுமே இல்லை சார். இந்த ஒரு விஷயம் ஒரு ஊடக வெளிச்சத்துல, இன்னைக்கு யூடியூப்ல, பேஸ்புக்ல, ஈவன் டிவி சேனல் எங்க திருப்பினாலும் எங்களை பத்தி பேசுறாங்களா? இந்த கேபிள் நாமளும் ஏதாவது பிட்ட போட்டோம்னா நமக்கு ஏதாவது தேருமா? இல்ல நாமளும் 2 பேர் வெளிச்சத்து வருமாங்கிற எண்ணத்துல யாராவது பண்ணிருக்கலாம். ஆனா என்ன பண்ணா இது நான் பார்க்கல, இப்ப வெளியே வந்துக்கிறேன். மேபி யாராவது பண்ணா அவங்க அதோட நோக்கம் அதை தவிர வேற ஏதாவது இருக்கு வாய்ப்பு இல்லைங்க என்னோட கருத்து. தெரியல சார், நான் சொல்றேன் யாராவது கொடுத்தாங்க சொன்னீங்க இல்லையா, கொடுத்திருந்தா கம்ப்ளைண்ட் 2 வருஷமா கொடுத்துக்கணுமா இல்லையா? என்ன சொல்றேன், கம்ப்ளைண்ட் கொடுக்க பின்னால முகாந்திரம் இருந்தா, அது சொல்றவங்க எல்லாம் விவரமானவங்களா இருந்தா, அது உண்மையா நடந்திருந்தா இவங்க 2 வருஷமா கொடுத்துக்கணுமா இல்லையா? இன்னும் அவசியம் என்ன? அது ஏதோ முகாந்திரம் இருந்தா கொடுத்துக்கலாம்ல, அது உள்நோக்கம் இருக்கா இல்லையா? நிச்சயமா இருக்காங்க. சார் அவங்க சொல்றத அவங்க குடிச்சாட்ட நான் மதிக்கணும்னு அவசியம் கிடையாது, ஃபர்ஸ்ட் விஷயம். ஆனா பொதுமக்களோட கேள்வி இருக்கிறனால அதுக்கு நான் பதில் சொல்றேன். அவர்களுக்கு பதில் சொல்ற ஐடியா எனக்கு கிடையாது. ஏன்னா அவங்க அதாவது பாட்டதி பேர் வாங்க இருக்காங்க, குற்றம் முடிஞ்ச பேர் வாங்க, அவங்க பார்த்தாலும் குற்றம் சொல்றது மட்டும் தான் அவங்க நோக்கமே ஒழிய அதுல உருப்படியாக பாக்குறதுக்கு அவங்க தயாரா இல்ல. ஆனா இன்னைக்கு நீங்க ஜென்ரலா ஒரு பொதுமக்கள் சார்பில் ஒரு கேள்வி கேட்கறீங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்றேன். சிம்பிள் சார். இன்னைக்கு விளம்பரத்துறை என்னைக்கு அழிஞ்சு போகுமா? என்னைக்கு இன்னொரு க்ளோஸ், அடுத்த வருஷம் மார்ச்சோட முடிச்சுவாங்க கணக்கு இருக்கா? வியாபாரத்துறை என்னைக்கு அழிஞ்சு போயிருமா? ஸோ விளம்பரத்துறையும் வியாபாரத்துறையும் எவ்வளவு வருஷம் இருக்குதோ அவ்வளவு வருஷம் என் கம்பெனி இருக்கும். ஏன்னா 2 ஒருங்க